அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே யூஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 1 யூனிட் 2க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிட்டோம். எதுக்காக அதை அப்லோட் பண்ணியிருக்கோன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இப்போ யூனிட் 3க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உள்ள டாப்பிக்கை வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து 150 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ அது எப்படி கேட்குறாங்கங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். இந்த வீடியோவுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய கொஸ்டின்ஸை வந்து இந்த டாப்பிக்கில் வர கொஸ்டின்ஸை மட்டும் நான் செப்பரேட்டாக வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பார்த்தோன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அது நம்ம மாடலில் அது 200 கொஸ்டின்ஸ் உள்ள கொஸ்டின், அது நம்மளுக்கு 150 தான் எழுத போகிறோம். இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த யூனிட்டோடு சேர்த்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அந்த யூனிட் 3யை மட்டும் தனியாக பொறுக்கி நம்ம வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். யூனிட் 3னா இப்படிலாம் கேட்குறாங்க, ஸோ நம்ம இப்படிலாம் நம்ம தயாரானோம்னா நம்ம அடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, இந்த டிகிரி ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க. டிகிரி கண்டுபிடிக்கிறது, ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வர சம்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் லேப்லாஸ், இன்வர்ஸ் லேப்லாஸ் தெளிவாக முடிச்சிட்டோம். இந்த முன்னாடி உள்ளது வந்து இன்னும் நம்ம முடிக்கல, ஆஃப் வந்து அப்படியே இருக்குது. நான் வந்து அதுக்கு வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள யூனிட் 1க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி 20 கொஸ்டின் சேலஞ்ச் போயிட்டுருக்கனால யூனிட் 3யை வந்து நான் போடலை. நான் அதே சைட் பை சைடாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிகிரி ஆர்டரு, லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட எல்லா சம்மும் போட்டு பார்க்குறீங்க. பெர்னாலி ஈக்குவேஷனை என்ன, அதை பேஸ் பண்ணி வர சம்ஸை பார்த்துக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நல்லாவே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சால்வபிள் ஃபார் பி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபார்ம் இந்த 5th ஒன் வந்து விட்டு போச்சு. 5th ஒன் வராமல் 6th வந்துச்சு. 5th ஒன் என்னென்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் வச்சு வர சம்மு பார்த்துக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் வச்சு வர சம், சரிங்களா. 6th பார்த்திங்கன்னா சால்வபிள் ஃபார் பி. 7th ஒன் வந்து ஃபார்ம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் கான்ஸ்டண்ட்டு. அதே இது ஃபார்ம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், 2 டைப்பும் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 9th ஒன் பிபி ப்ளஸ் QQ ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மேட்டில் வர எல்லா சம்முமே போட்டு பார்க்கணும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அடுத்து வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் தெளிவாக பார்த்துக்கோங்க. 10th ஒன் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கம்ப்ளீட் இன்டெக்ரலில் டைப் 3 டைப் 4 எல்லாமே போட்டு பார்த்துருங்க. நம்ம வந்து இந்த 11 + 1 எக்ஸ்ட்ரா ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலை, இனிமேல் பண்ணிடுவோம், சரிங்களா. அப்போ இதை மட்டும் முடித்தோம்னா நம்ம 3rd யூனிட் முடிஞ்சிடும். ஏன்னா 12லேருந்து வரது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா லேப்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ லேப்லாஸில் பார்த்திங்கன்னா e⁻+at(f) வச்சு சம்ஸ் வரும். அதே மாதிரி e⁻−at(f) வச்சு சம்ஸ் வரும். நம்ம கிளியராக லேப்லாஸில் நிறையா சம்ஸ் போட்டிருக்கோம். ஒரு சின்ன இது கூட விடாமல் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோம். ஸோ லேப்லாஸை தெளிவாக நம்ம கொடுத்துருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ 12th ஒன் வந்து அந்த மாடல் பார்த்துக்கோங்க. அடுத்தது 13th ஒன் L(f) மாடலில் வர அந்த லேப்லாஸ் சம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து லேப்லாஸில் இன்வர்ஸ் நல்லா பார்த்துக்கணும். இன்வர்ஸ்லேயே நம்ம நிறைய மாடல் வந்து தெளிவாகவே போட்டிருக்கோம். நீங்கள் வந்து லேப்லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸே உங்களுக்கு போதும். ஏன்னா 2-3 புக்கை ரெஃபர் பண்ணி அதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே ஆன்சரோட தெளிவாக போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அதை பார்த்தாவே போதும். ஹோம்ஒர்க் சம்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த ஹோம்ஒர்க் சம்க்கு ஆன்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி இந்த ஆன்சரை டிரைவ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வரலைன்னா, என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலைன்னு கமெண்டில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் வந்து உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் முழு முயற்சியாக உங்களோட தெளிவான உங்களோட எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அதே லைனில் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருங்க. 15th இந்த y(t) கண்டுபிடிக்கிறது. இது மாடலில் கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும்.
ஒய் ஆஃப் 0 அளவு, ஒய் ஆஃப் 1 இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம லாப்லாஸ் யூஸ் பண்ணியும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் போகிற மாதிரி சம்ஸ் வரும். நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் தெளிவாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 சம்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓல்டு கொஸ்டின் வந்து இதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த கொஸ்டின் தான் இது பாருங்கள். எடுத்தோடனே லாப்லாஸ் இன்வர்ஸில் தான் வந்திருக்கு, அப்புறம் லாப்லாஸ் வந்திருக்குது. சும்மா கொஸ்டின் அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். யூனிட் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும். 92வும் லாப்லாஸு, 93 பாருங்கள். எலிமினேட்டிங் A, B சொன்னமா இல்லை எலிமினேட்டிங் பார்த்துக்கோங்க. எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட்டும் பாருங்கள், எலிமினேட்டிங் ஃபங்க்ஷன்ஸும் பாருங்கள், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜென்ரல் சொல்யூஷன் ஒரு சம் வந்துருச்சா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு கிளியராக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியறதுக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். 95, 96 நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களோட தப்புகள் நம்மளுக்கு புரியும். நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப்பு யோசிப்போம். அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஈஸியாக இருக்க மாதிரியே தோணும். கையில் எழுதும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னாவே நம்ம என்னென்ன டாபிக் கொடுத்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம்ஸ் எப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். லாப்லாஸ் இன்வர்ஸில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்து எப்படி ஃபார்முலா போட்டிருக்கோம் என்னன்னு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு வருதா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவைஸ் பண்ண உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது அந்தளவு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களோட ஸ்பீடு, உங்களோட ட்ரிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த ஓல்டு கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஸோ இந்த ஓல்டு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து சைட் பை சைடில் ஃபஸ்ட்டு யூனிட்டோட சேலஞ்சு கொஸ்டின் டெய்லி 20 ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, அது ப்ளஸ் 3rd யூனிட் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுங்கிறதா எய்மு. நானும் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் 2 வீடியோ தொடர்ந்து போட முடியாத சூழ்நிலையாகவே அமைஞ்சிட்ருக்குது. நான் வந்து அட்லீஸ்ட் இந்த வீக்கில் இருந்தாவது ஒரு நாளைக்கு 2 வீடியோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து 2யுமே ஃபாலோ பண்ணுங்கள். யூனிட் 3 வந்து படிச்சுக்கிட்டே வாங்க, யூனிட் 1 டெஸ்ட் ஆகிட்டே வாங்க. அடுத்து அதே மாதிரி நம்ம யூனிட் 4 போகும்போது யூனிட் 2 டெஸ்ட் ஆகிட்டே வருவோம். இப்படியே பண்ணும்போது நம்ம பழசும் மறக்காது, புதுசுலேயே டச்லேயே இருப்பீங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடில் போய் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி எழுத போகிற எக்ஸாம் வந்து உங்களோட தலைமுறையை மாற்றி உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடிய எக்ஸாமாக அமையும். அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்வோம். முயற்சி என்றைக்குமே வீணாகாது, வெற்றி நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.